இந்த கம்பேரிஷனுக்கு ஒரு எண்டே கிடையாதா? சரி, ஓகே, கம்பேர் பண்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். பேரண்ட்ஸ்னாலே கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு பையன் அந்த பையன் இது பண்றான், இந்த பொண்ணு இது பண்றான்னு சொல்லி கம்பேர் பண்றீங்க, ஓகே. அது கம்பேர் பண்றது சரியா பண்ணுமா இல்லையா? இவங்க கம்பேர் பண்ற ஒரே ரீசனுக்காக நாம என்ன பண்ணுவோம்னா, சரி அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அப்பதான் நம்ம பேரண்ட்ஸ் அடிப்பாங்க ஒரு ட்விஸ்ட். இப்போ இவங்க சொல்றது என்ன தெரியுமா? ஐயோ, அவன் பண்றத நீ ஏன் பண்ற? அவங்க பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி வேற, நம்ம ஃபேமிலி வேற, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்களா? நம்ம ஃபேமிலிக்கு தான் செட் ஆகாதே, அதனால தானே நான் சும்மா இருந்தேன், அதை அப்படியே விட்டுருக்கலாமே. சும்மா இருக்கிற ஒருத்தனை உசுப்பேத்தி சரி அவனை அதை பண்ண வச்சு, அது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, இதோ ஒத்து வராது, அது ஒத்து வராதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க கம்பேர் பண்ணாமலே இருக்கலாம்ல. இவன் தான் என் 3வது பையன். இவனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐ மீன் உங்க பசங்க அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. சரி, அதே அவங்க பண்ணும்போது என்கரேஜ் பண்றீங்க, நாங்க பண்ணும்போது வேணாம்னு சொல்றீங்க. அதுதான் ஏன்னு நான் கேட்கிறேன். உங்க பேரண்ட்ஸும் உங்களை இப்படி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. Until then, bye.